ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹாஜிஸ் கிரியேஷன். இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட பட்டர் பீன்ஸ் குருமா தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரொம்பவே அதிகமாக இருக்கிறனால இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. இது வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லைங்க, ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. இது ஹார்ட்டுக்கு நல்லது. இது இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். மேக்ஸிமம் நான்வெஜ்ஜில் தான் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் நான்வெஜ்ஜை விட இதில் தாங்க நிறையா ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இதெல்லாம் கிடைச்சிச்சுன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க. இதில் ப்ரோட்டீன் ஃபைபர் மட்டும் இல்லை, ரொம்பவே கம்மியான கேலரிஸ் தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இதில் மெக்னீஷியம், கால்சியம் இந்த மாதிரி நிறையா சத்து இருக்குது. டேஸ்ட் வைஸும் நான்வெஜ் சாப்பிட்ற ஃபீல் தான் கொடுக்கும். எனக்கு இது பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வெயிட் லாஸ் ரெசிபிஸ், ஃபுட்ஸ், ஹெல்த்தியான ரெசிபிஸ்லாம் வேணும்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் அதுலேயும் ஃபாலோ பண்ணிடுங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ நான் இதை எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரை ஹீட் பண்ணிக்கிறேன். குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் இதில் கொஞ்சமாக கடலெண்ணெயும் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன். நான் இதில் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெயும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நான் இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஃபஸ்ட்டே நம்ம ஆயிலில் சேர்த்து ஃப்ரை பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ராஸ்மல் போகிற அளவுக்கு நம்ம நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் இதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காய பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு இதோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 3 மினிட்ஸில் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் ஸ்பைஸ் பவுடர் ஆட் பண்ணுறேன். அதுக்காக நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டை ஏலக்காய் பவுடரும் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பட்டை ஏலக்காய் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணுங்கிறதுக்காக நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இதோட கலர்லாம் சேஞ்ச் ஆகி இதோட ராஸ்மல் போகிற அளவுக்கு நம்ம சிம்மில் வச்சு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது இந்த அளவுக்கு நல்லா சுருளை வதங்கினதுக்கு அப்புறமா நான் இதில் ஒரு 3 தக்காளியை இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு இந்த மசாலா கூட இந்த தக்காளி நல்லா கலந்து வர மாதிரி நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். இது நல்லா நம்மளுக்கு கொதிச்சு வரணும், கலர் சேஞ்ச் ஆகி. இப்போ நான் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எகெயின் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். இது சாப்பிடும்போது அவ்வளோ க்ரீமியாக ஒரு நான்வெஜ் குருமா இல்லை பட்டர் சிக்கன் சாப்பிட்ற ஃபீல் கொடுக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரும்போது நான் இதில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பட்டர் பீன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது மசாலா கூட நல்லா கோட்டாகி வர மாதிரி நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நிஜமாகவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கொதிச்சு வரும்போது நான் ஒரு 2 உருளைக்கிழங்கை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், பட் இதை சேர்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு எகெயின் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். இது எல்லாம் சேர்ந்து ஒன்றா கொதிச்சு வரணும். அந்தளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுக்கணும். ஒரு 2 to 3 மினிட்ஸில் இது நல்லா நம்மளுக்கு கொதிச்சு வர ஸ்டார்ட் ஆகிடும். லைட்டாக இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் கிரேவி டைப்பில் தான் செய்ய போகிறேன். அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு எகெயின் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இப்போ எனக்கு இது எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து வந்துருச்சு. இப்போ எகெயின் இது கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் வச்சு எடுக்கலாம். 2 விசில் வந்ததுக்கப்புறமா ஏர் ஃபுல்லாக அதுவாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்மளோட குருமா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துடலாம். பட் நான் இதில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதில் ஒரு 6 பீஸ் தேங்காவை இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் தேங்காய் சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. எகெயின் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தேங்காய் தண்ணி எக்ஸ்ட்ராலாம் சேர்த்துருக்கோம்ல, அதனால இன்னும் கொஞ்சம் இந்த குருமாவோட டேஸ்ட்டை ரிச் ஆக்கிறதுக்கு நீங்கள் தேங்காய் கூட ஒரு 4 முந்திரி பருப்பை கூட சேர்த்து அரைச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் முந்திரி பருப்புலாம் சேர்த்துக்கல. தேங்காய் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கொதிக்க விடுறேன் ஒரு 2 மினிட்ஸ்க்கு மட்டும். இந்த அளவுக்கு லைட்டாக கொதிச்சு ஒரு ஸ்டார்ட் ஆகும்போதே நான் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன். அவ்வளோதான், நம்மளோட குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை கண்டிப்பாக ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான்வெஜ் குருமா சாப்பிட்ற ஃபீல் அப்படியே கொடுக்கும். ஏன்னா நான் அந்த ஸ்பைசஸ் ஃபுல்லாகவே ஆட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குருமா கன்சிஸ்டன்சியில் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களோட இஷ்டம் தான். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் கூடலாம் வேறு லெவல் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு ப்ரோட்டீனுக்காக இது பர்ஃபெக்டாக இருக்கும். நான்வெஜ்ஜை விட இதில் தான் அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது. நான் இதை சப்பாத்தி கூட தான் எடுத்துக்கிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு.
நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.